Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. கஞ்சா அஞ்சலை அந்த அம்மா பேர் பட்டம் பக்கத்தில் கொல்லப்பட்ட ஆற்காடு சுரேஷனுடைய அந்த அம்மா காதலிங்கிறாங்க. ஆந்திராவிலிருந்து பிழைப்பு தேடி வந்து இந்த குடும்பம் புளியந்தோப்பில் இன்னைக்கு புளியந்தோப்பே கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒப்பனை கொன்னவனை பழி தீக்கணும், ரத்தத்தை எடுக்கணும், அருவாளை வச்சு நீங்கள் வழிபடணும். இப்படியாக வளர்க்கப்பட்ட குடும்பம் தான் மலர்குடி. அந்த அம்மாக்கு அதிமுக, இந்த அம்மாக்கு பாஜக ரெண்டு கூட்டணியா இருந்தாங்க. இப்பதான் பிரிஞ்சிருக்காங்க. சங்கராச்சாரியாருக்கும் ரவுடிகள் தேவை. ஜெயலலிதா திமுகவை பழிவாங்குவதற்கு ரவுடிகளை பயன்படுத்தி கொண்டது நடந்துச்சா நடக்கலையா? ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்றதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாய் வேணும் ஒரு நாளைக்கு. 6 மோட்டார் சைக்கிள், 3 சொகுசு காரு. இந்த ரவுடிகளுக்கு பூரா 6 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்படும். 50 லட்சம் இல்லை, 6 கோடி. சம்போ செந்தில், அவன் சம்போ செந்தில் 5 வருஷமா போட்டாமல்ல, ஒன்றும் இல்லை, ஆளே இல்லை, அட்ரஸே இல்லை, வெளிநாட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சு அவுக்க வேண்டியது யாரு? சிஓபி தான். ஆம்ஸ்ட்ராங்ல பல மடும முடிச்சுக்கள் அவுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் இன்னும் வரைக்கும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதில் வழக்கறிஞராக இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது மேலும் அதிர்ச்சியாக இருக்குது பல பேருக்கு. இல்லை, இவர்களுடைய தொழிலே இதுதாங்க. நீங்கள் பார்டர் தோட்டம் சேகருடைய 3வது மனைவி தான் மலர்குடி. தன்னுடைய கணவனை கொலை செய்த மயிலை சிவகுமாரை 5 வயது பையனாக இருக்கிற போது அழகுராஜாவையும் இன்னொரு பையனையும் பழி வாங்க வேண்டும், ஒப்பனை கொன்னவனை பழி தீக்கணும், ரத்தத்தை எடுக்கணும், உங்கள் ஒப்பனுடைய போட்டாக்கு முன்னாடி அருவாளை வச்சு நீங்கள் வழிபடணும். இப்படியாக வளர்க்கப்பட்ட குடும்பம் தான் மலர்குடி குடும்பம். அப்போது தன்னுடைய தந்தையை 5 வயதில் இருக்கிற போது கொலை செய்த மயிலை சிவகுமாரை காத்திருந்து அசோக் நகரில் அதே போல் கொலை செய்கிறாருன்னா இந்த குடும்பம் அதிமுகவில் ஒரு அடையாளமே தவிர இவர்கள் முழுக்க நீங்கள் பழிவாங்குகிற உணர்வோடு வளர்க்கப்பட்ட சட்டவிரோதமாக, ஜனநாயக விரோதமாக நடவடிக்கையில் ஈடுபடுகிறவர் தான் நீங்கள் மலர்குடி. அதே போல் அஞ்சலை, கஞ்சா அஞ்சலை அந்த அம்மா பேர். ஆற்காடு சுரேஷ், பட்டம் பக்கத்தில் கொல்லப்பட்ட ஆற்காடு சுரேஷனுடைய அந்த அம்மா காதலிங்கிறாங்க. இன்னும் பல பேர், பல பஞ்சாயத்து இருக்குது. இந்த அம்மா குண்டர் சட்டத்தில் ஜெயிலுக்கு போயிருக்கு, கொலைக்கேஸில் உள்ளே இருந்திருக்கு. ஆந்திராவிலிருந்து பிழைப்பு தேடி வந்த இந்த குடும்பம் புளியந்தோப்பில் இன்றைக்கி புளியந்தோப்பே கட்டுப்பாட்டில் இருக்குது. கந்து வட்டி, ஃபைனான்ஸு, இதை தாண்டி ஒரு தேசிய கட்சியில் புனிதர்கள், புத்தர்கள், காந்திகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கட்சி. எந்த கட்சி? பாஜகவினுடைய மாவட்ட மகளிர் அணி தலைவர். பாஜக குடியோடு போகுது. இப்போ இதெல்லாம் இவர்களுக்கான அங்கீகாரம். எந்த சட்டவிரோத சமூக விரோத செயல் செய்வதற்கும் ஒரு கட்சி தேவைப்படுது. அந்த அம்மாவுக்கு அதிமுக, இந்த அம்மாவுக்கு பாஜக ரெண்டு கூட்டணியாக இருந்தாங்க. இப்போ தான் பிரிஞ்சிருக்காங்க. அப்போது இவர்களுக்கு முழு நேர தொழிலே சட்டவிரோதமான தொழில் தான் இவர்களுடைய. கட்சி தலைமைகளுக்கும் தெரியும். நீங்கள் கட்சி தலைமை தெரிஞ்சு தானே பாஜக அஞ்சலையை சேர்த்துக்குது. இவர்கள் தாயா எனக்கு வேணும், இவர்கள்ட்ட தான் மக்கள் சக்தி இருக்குது, இவர்கள் தான் செலவு பண்ண முடியும், இவர்கள் தான் கூட்டத்தை கூட்ட முடியும், லாரியில் ஆளை ஏற்ற முடியும், 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ண முடியும். இப்படி தானே கட்சி விரும்புது. நீங்கள் சங்கராச்சாரியாருக்கும் ரவுடிகள் தேவை. அப்போ யார் என்ன? கான்ஸ்டன்ட் ஜெனரல் ஆஃப் அமெரிக்காவா? ரவுடி யாரை கொள்றதுக்கு? சங்கராச்சாரியார்களே ரவுடிகள் தேவைப்படுகிறார்கள். இந்த பக்கம் அதிமுக ஆட்சி. அயோத்திக்கு இப்போ வீரமணி, திமுக ஒரு பேரணி சீரணி இடங்கள் நடக்குது. அதை கொடுத்து நானும் இருக்கேன் 2004. அப்போது 50 ரவுடி அருவாளோட திமுக தொண்டனை பூந்து வெட்டுறான். கருணாநிதிலாம் தப்பிச்சு ஓடுறாரு. அந்த கூட்டம் முத்து கருப்ப கமிஷனர். ஜெயலலிதா திமுகவை பழிவாங்குவதற்கு ரவுடிகளை பயன்படுத்தி கொண்டது நடந்துச்சா நடக்கலையா? அப்போ ஜெயலலிதாவுக்கு ரவுடி தேவை, சங்கராச்சாரியாருக்கு ரவுடி தேவை. பேசாமல் ரவுடிகளையே இந்த நாட்டினுடைய அதிபர்கள் ஆக்கிடலாம்.
மக்கள் தான் பாவம். அப்போது எல்லா விதமான சட்டவிரோத செயல்களுக்கு பின்னால் ரவுடி கும்பல் இருக்குது. இப்போது அஞ்சலையும் மலர்கொடியும் பல கோடி ரூபா, 6 மோட்டார் சைக்கிள், 3 சொகுசு காரு, இந்த ரவுடிகளுக்கு பூரா 6 கோடி ரூபா பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. 50 லட்சம் இல்லை, 6 கோடி. 20 பேர் முழு நேர ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கான திட்டத்தை 6 மாத காலமாக நேரம் நிமிடம் இல்லாமல் அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபா வேணும் ஒரு நாளைக்கு. ஒரு ரவுடிக்கு ஒரு குடும்பம், ரவுடியை விட்டு ஒரு கூட்டாளி குடும்பம், இவர்களை 10,000 ரூபா வேணும். 1 லட்சம் வாங்கிட்டு போனான்னா 10 நாள் கழிச்சு வந்து காசு அடியா அப்படின்னு நிற்பான், இல்லை அருவாள் காமிப்பான். அப்போது ஒரு ஆளுக்கு 10,000னா 20 ரவுடிக்கு ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா தேவை. மாதம் 60 லட்ச ரூபா தேவை. 6 மாதம் 60 லட்சம் இன்ட்டு 6 6 6 36 4 கோடி ரூபா தேவை. இந்த 4 கோடி ரூபா யார் கொடுத்தா? விசாரணை தெரிய வரும். இப்போ முதல் கட்டம் 11 பேர், 1 என்கவுண்டரு. அடுத்து அஞ்சலை, மலர்கொடி, ஹரிஹரன், அப்போ திமுக, அதிமுக, பிஜேபி, தமாக அனைத்து கட்சியும் வந்துருச்சு. இது 2ஆம் கட்டம். 3ஆவது கட்டம் இப்போ நகர்ந்து போயிட்டுருக்கு. சம்போ செந்தில், அவன் சம்போ செந்திலுக்கு 5 வருஷமாக போட்டோவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆளே இல்லை, அட்ரஸே இல்லை, இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க. இதெல்லாம் முடித்து அவிழ்க்க வேண்டியது யார்? சிஓபி தான், கமிஷனர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் அருண்குமார் ஐபிஎஸ் தான். நல்ல அதிகாரி. அவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கிடையாது. உடையான ரிலீஸ் ஆகி போகிறேன். ஏன்னா அவருடைய மெரிட் எப்படி சொல்லணும்னா, ஏடிஜிபி அட்மினுக்கு வரார். அவருக்கு அது வேறு ஆளே இல்லை. யாரை போட்டாலும் விற்றுருவான். எல்லா வட இந்திய லாபி தான் அங்கே இருக்குது. அப்போது திமுக அரசு தேடி பிடிச்சி அவர் உட்கார வைக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் புரோகிபிஷன் ஏடிஜிபி யார்? மகேஷ்குமார் அகர்வால். கள்ளக்குறிச்சியில் போகிற கள்ளச்சாரத்தை குடிச்சு செத்து போயிட்டான். அப்போ அந்த புரோகிபிஷன் எஸ்பி வேலையே பார்க்குறதில்ல. இதனால் அதே நீ சேர்த்து பாரியா எதை அடிஷனல் உடனே ஒரு படையோட, ஏன்னா அவர் சொந்த ஊர் அங்கே தானே, அங்கே ஒரு படையோடு போய் அதெல்லாம் சரி பண்ணுறாரு. அவரும் பதவி. இப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்தோடனே நீயே கமிஷனர். 8 மணிக்கு முதலமைச்சர் தூங்கிட்டு வந்து எழுந்திரிச்சாரன் காலையில் 8 மணிக்கு. நீங்கள் உடனே கூப்பிட்டு ஹோம் செக்ரட்டரியை அமுதாவை கூப்பிட்டு அருணை கமிஷனர் போட்டுருங்க. அப்போது இந்த பதவி இவரை தேடி 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 வருது. அப்போது ஒரு நேர்மையான நல்ல அதிகாரி, அதில் மாற்றுக்கருத்து. அதனால் ஆம்ஸ்ட்ராங்கில் பல மர்ம முடிச்சுக்களை அவுக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது. அவர் கண்டிப்பாக பல மர்ம முடிச்சுக்களை, நீங்கள் திருவேங்கடம் என்கவுண்டர் ஒரு முடிச்சு, இப்போ அஞ்சலை, மலர்கொடி, இந்த ஹரிஹரன், இதெல்லாம் அவர்கள் எல்லாம் 2வது முடிச்சு. 3வது முடிச்சு இவர்களுக்கான ஹை கமாண்ட் யார்? இத்தனை கோடி பணம் யார் கொடுத்தா? யார்? 3வது முடிச்சு யார்? 3வது முடிச்சா 4வது முடிச்சா குற்றவாளியை நீதிமன்றத்தை நிறுத்திடலாம். இது அரசியல் தலையீடு இல்லாமல் இதுவரை நகர்ந்து போயிட்டுருக்கு. இனிமேலும் அரசியல் தலையீடு இல்லைன்னா கண்டிப்பாக குற்றவாளி நீதிமன்றத்தினுடைய முன்னாடி நிறுத்தப்படுவான். இல்லைன்னா இது ஒரு ராமஜெய கதை தான். அரசியல் தலையீடு இல்லாமல் போகணும். குற்றவாளியை நீங்கள் 16 நாள் 17 நாள் ஆச்சு. 17 நாள் என்பது ஒரு நீண்ட காலம்தான், நீண்ட நெடிய காலம்தான். இந்த காலம் என்பது நீட்டிக்கப்படக்கூடாது. சில நிர்வாக சிக்கல் இருக்கும், வாஸ்தவம் தான். நீங்கள் சிபிஐ கேட்குது. இப்போ யார்? வழக்கறிஞர் பொற்கொடி யாருடைய மனைவி? ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி. அமித்ஷாட்ட மாயாவதி ப்ரெஷர் கொடுக்குது. டெல்லி ஹோமிலிருந்து இப்போ என்ன வழக்கு என்ன போயிட்டுருக்கு, பேப்பர் கொடுன்னு கேட்குறாங்க. அப்போது இதெல்லாமே மாயாவதி இது அகில இந்திய பிரச்சனை ஆக்கிடுச்சு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இல்லை, தலித் தலைவர்கள்லாம் கொல்லப்படுகிறார்கள். எங்கே? யூபியிலேருந்து அந்த மாதிரி சொல்லி டெல்லி வரைக்கும் அடிக்குது. சில பேர் சொல்கிறாங்களே இது வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டுருக்குறாங்க, கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. இதுவரை வந்தது குற்றவாளியை நெருங்கிட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் குற்றவாளியை நெருங்குவதற்கு நீங்கள் 100% ஐபிஎஸ் அருண் தகுதியானவர் தான், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் கண்டிப்பாக
கூடிய விரைவில் குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டிய பெரும் கடமை அவரிடம் இருக்கிறது. அதை அவர் செய்ய வேண்டும். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.